பஞ்சாயத்தில் தமிழ்ச்செல்வி பேசினதை கேட்டுட்டு எல்லாருமே அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் என்ன, இன்னும் இந்த திமிரு பிடிச்சலோட திமிரு அடக்க முடியலன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி செம்ம கோவத்தோட இந்த விஷயத்துலேயுமே ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு வந்த உடனேயே சித்துக்கிட்ட அவங்களோட பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சித்துவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து அங்கே வந்த சேதுவும், சொல்லுங்க சின்னம்மா, என்னை கூப்பிட்டு அனுப்புனீங்களாமே, என்ன விஷயம்? இல்லையா சேது, கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க சின்னம்மா, என்ன கேட்கணும்? அது நான் கேட்கணும்னு நினைக்கல. ஐஸ்வர்யா தான் அவள் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் என்ன கேட்க சொன்னா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யாவுக்கு என்கிட்ட என்ன கேட்கணும்? இருங்க, நானே போய்ட்டு டைரெக்டாக கேட்டுட்டு வரேன். இல்லை வேண்டாயோ சேது, அவள் கேட்க சொன்னதை உங்ககிட்ட கேட்டுடுறேன். உனக்கு சரினா மட்டும் எனக்கு சரின்னு சொல்லு, நானே அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரிங்க சின்னம்மா, நீங்கள் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்கள். ஐஸ்வர்யா எதை கேட்டாலும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரியும், ஐஸ்வர்யா அப்படி வேற எதை கேட்டுற போறா? உனக்கே தெரியும் ஐஸ்வர்யாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் தான். அதனால தான் இந்த காது குத்து விழாவில் எல்லா ஏற்பாடையுமே அவளே பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றா. இதில் என்ன இருக்குது? அவள் பார்த்துக்கிட்டா போச்சு. இதை அவளே என்கிட்ட டைரெக்டாக கேட்கலாமே. இல்லையா, நாள் குறிக்கிறது அதெல்லாம் பெரியவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடு செலவுகள் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவளே பார்த்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் தனியாக அப்படி பார்த்துக்க முடியாதுல்ல. அதனால தான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பார்க்கலான்னு இருக்கோம். உனக்கு ஓகேனா மட்டும் பார்க்குறோம். அட என்ன சின்னம்மா, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படலாம். இதில் நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது? இல்லையா, அதுதான் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டாம். ஐஸ்வர்யா மட்டும் தனியே இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றா. என்னை குழந்தைங்க மேலே அவள் அவ்வளோ பாசம் வச்சுருக்காள்ல. சரிங்க சின்னம்மா, இதில் பேச ஒன்றும் கிடையாது. நீங்களாக சேர்ந்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஆக வேண்டிய செலவு மட்டும் சொல்லிடுங்க. அதுக்கான பணத்தை நானே கொடுத்துட்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். யா, நம்ம பிள்ளைங்களுக்காக நான் பணத்தை செலவு பண்ண மாட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாதி பணத்தை தமிழ்ச்செல்வி போடுற மாதிரி என் பிள்ளைங்களுக்கு ஆக வேண்டிய செலவை பாதி நான் தான் போடுவேன். ஸோ எவ்வளோ செலவாகும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து போக. சித்துவும், அம்மா, இந்த சேதுக்கிட்டேருந்து நம்ம நிறைய பணத்தை அடிக்க போகிறோமா? அடியே, சேதுக்கிட்டேருந்து அடிக்க போகிறதில்ல, தமிழ்ச்செல்விக்கிட்டேருந்து அடிக்க போகிறோம். என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இரு, இந்த பாரு, இந்த லிஸ்ட்டை பாரு. என்னம்மா, காது குத்து ஃபங்க்ஷனுக்கு 15 லட்ச ரூபாய் செலவாகும்னு லிஸ்டெல்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்கா. ஏதோ தங்கத்தில் அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம், 4 கம்பத்துக்கு போயிட்டு 1 லட்சம் ஆகும் 2 லட்சம் ஆகும்னு நீ பாட்டுக்கு அமௌண்ட்டை எகிற வச்சுக்கிட்டு இருக்க. ஆமாண்டி, இதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. மொத்த செலவு எவ்வளோ ஆகும்னு தான் அவள் கேட்டா. மொத்த செலவு 15 லட்ச ரூபாய் ஆகும்னு அவகிட்ட நாளைக்கு போய் சொல்ல போகிறோம். சொன்ன உடனேயே அவள் வாயை பிளந்துக்கிட்டு ஒன்று நிற்பா. ஒன்று அவள் என்னால் இதை பண்ண முடியாதுன்னு மொத்தமாக ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தில் நம்மக்கிட்ட தோற்று போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என் முன்னாடி நிற்பா. அப்படி இல்லையா, வீராப்பில் நான் இந்த பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்லி 7.5 லட்ச ரூபாய் பாதி பணத்தை வாங்கிறதுக்காக லோன்னு அலைஞ்சு தெரிய போகிறா. இதில் 2ல் எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதனால தான் நான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கேன். ஆனால் சேதுக்கிட்ட இவ்வளோ பணத்தை சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சேதுக்கிட்ட ஒரு 7-8 லட்சம் தான் ஆகும்னு சொல்ல வச்சுருக்கேன். பாரு, இந்த லிஸ்ட்டையுமே நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டை சேதுக்கிட்ட நாளைக்கு கொடுத்தா போகும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சித்துவும், அம்மா சூப்பர் பிளானுமா. அப்புறம் ஐஸ்வர்யா கிட்ட நீ எதை சொல்ல போகிற? ஐஸ்வர்யா இப்போது வர வர நல்லவளாக மாறிட்டா. அதனால் சேதுக்கிட்ட என்ன சொல்ல போகிறோமோ அதே தான் ஐஸ்வர்யா கிட்டேயும் சொல்ல போகிறோம். அந்த தமிழ்ச்செல்வி கதையை நம்ம 2 பேருமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு சிரித்து முடிச்சுட்டு ஐஸ்வர்யா கிட்ட அந்த 8 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கான அந்த பில்லை மட்டும் கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டு வாசலில் போய் நின்று அந்த 15 லட்ச ரூபாய் ஆக வேண்டிய செலவுகளுக்கான அந்த மொத்த லிஸ்ட்டையுமே எடுத்து காட்டுறாங்க. நீ தானே சொன்ன பாதி பணத்தை போடுறேன்னு, பாதி பணத்தை நீ போடுவியா மாட்டியான்னு இதை பார்த்துட்டு முடிவு பண்ணு. 15 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும், என் பிள்ளைங்களுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆவேன். 15 லட்ச ரூபானா நான் கொடுக்க வேண்டியது 7.5 லட்சம் தானே, அதை எப்படி கொடுக்கணுமோ நான் அப்படி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக. ஈஸ்வரியும், நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த பணத்தை வாங்கிறதுக்காக யார்கிட்டயோ அசிங்கப்பட போகிறா. அதனால் அதை பார்த்து நம்ம ரசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த 8 லட்ச ரூபாய்க்கான எல்லா லிஸ்ட்டையுமே எடுத்து எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க. சேதுவும், இந்த லிஸ்ட்டை நான் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன்லேயே அனுப்பி வச்சிடுறேன். இதில் பாதி பணம் 4 லட்ச ரூபாய் அவள்
கொடுக்கறதா இருக்குது, இருந்தாலும் என்னென்ன செலவு பண்ணுறோன்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும், இல்லையா வேண்டாம், நாங்கள் காலையிலேயே தமிழ்ச்செல்விக்கிட்ட இதை நேரடியாகவே போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். தமிழ்ச்செல்வியும் 4 லட்ச ரூபாய் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சா, அப்புறமா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாயா, நீ நேரடியாக போய் உன்னால் இதை கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் நேரடியாகவே கொடுத்துட்டோம், ஃபோன்லலாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல சேதுவும் சந்தேகமே படாமல், சரிங்க சின்னம்மா அதை நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த 4 லட்ச ரூபாவை எடுத்து அப்படியே எல்லாரும் முன்னாடியுமே ஈஸ்வரி கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த 4 லட்ச ரூபாய் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் மட்டும்தான். ஏன்னா தமிழ்ச்செல்வி எப்படியும் 7.5 லட்ச ரூபாய் பணத்தை தருவாங்க, அதை மட்டுமே வச்சு இந்த ஃபங்க்ஷனை நடத்திடலான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்து நடக்க போகிற பூகம்பம் என்னன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவங்க பணத்தை வாங்கி சந்தோஷத்தில் இருக்கிற கொஞ்ச நேரத்துலயே வீட்டு வாசலில் தமிழ்ச்செல்வியோட குரல் கேட்குது. அதுலேயும், நீங்கள் கேட்டதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாங்க வெளியே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே ஷாக்கிங்கோட வெளியே போய், ஏய் என்ன இங்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போகணும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும், சரி சரி பணத்தை கொடு அப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்து 7.5 லட்ச ரூபாயை யாரும் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வியும், நான் இந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிறேன், நான் இதுக்காக தேவையில்லாமல் உங்ககிட்ட கொடுக்கணும், முதல்ல அவரை வர சொல்லுங்க. அவரைன்னா நீ யாரை கூப்பிட்ற, வேற யாரை, உங்கள் பிள்ளை சேதுவை வர சொல்லுங்க, நான் அவர்கிட்டயே இந்த கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துக்கிறேன், அப்புறம் நாளை பின்ன நான் சரியாக கொடுக்கல, அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும், முதல்ல பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு, நீலாம் இங்கே நிற்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு அவங்க கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக வெளியே வந்து சேதுவும், இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னாச்சு, நீ எதுக்காக இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் யார் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கல, இவங்க காலையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, பணத்தை சீக்கிரமாக கொடுக்குற வழியை பாருன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க, அதனால தான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேரடியாக வாங்கின உடனேயே உங்ககிட்ட கொடுத்துடலான்னு வந்திருக்கேன். சரி பணம் தானே கொடுக்கணும், சின்னம்மா கிட்ட கொடு, இவங்கக்கிட்ட நான் எதுக்காக கொடுக்கணும், இதுக்கான மொத்த பொறுப்பை உங்களோட தானே, நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்னு அவங்க 7.5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து சேது கையில் கொடுக்க சேதுவும் ஷாக்கிங்கோட, நீ ஏன் இவ்வளோ பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, மொத்த செலவையும் நீ ஏற்றுக்கிற, நான் பஞ்சாயத்தில் பேசிச்சு, பாதி செலவு தான் உன்னோடது, பாதி செலவு என்னோடது, ஞாபகம் இருக்கா இல்லையா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, 15 லட்ச ரூபாவில் 7.5 லட்ச ரூபாய் என்னோட பாதி தான் இது அப்படின்னு சொல்ல சேதுவும், என்ன 15 லட்ச ரூபாயா, யாராவது காது குத்துக்கு 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்களா, மொத்த செலவே 8 லட்ச ரூபாய் தான், அதில் பாதி 4 லட்சம் நான் இப்போ தான் கொடுத்தேன், நீ 4 லட்சம் கொடுத்தா போதும், எதுக்காக தேவையில்லாமல் இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன மொத்த செலவு 8 லட்சமா, இந்த லிஸ்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள், இதை உங்கள் சின்னம்மா தான் என்கிட்ட காலையில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஈஸ்வரி யாருக்கோ தெரியாமல் போட்ட லிஸ்ட் எடுத்து அவங்க சேதுக்கிட்ட கொடுக்க, இதை பார்த்துட்டு சேது ஷாக்கிங்கோடையும் கோவத்தோடையும் ஈஸ்வரியை பார்க்க ஈஸ்வரியும், இல்லை இல்லை இந்த லிஸ்ட்டு நான் போடலை, இது யார் போட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ட்ராமா பண்ண, ஆனால் அந்த ஹேண்ட் ரைட்டிங் கீழே ஈஸ்வரியோட பேர் இது எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு சேதுவும் கோவத்தோட, சின்னம்மா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன டபுள் கேம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, சி இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஆனால் ஈஸ்வரியும், இல்லை இல்லை இது எல்லாமே இவளோட ட்ராமா அப்படின்னு அவங்க தமிழ்ச்செல்வியை தான் தப்பு சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் சேதுவுக்கோ என்ன நடந்துருச்சுன்னு நல்லா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் புத்தியோடு யோசிச்சு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவங்க, சின்னம்மா நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியாமல் இல்லை, நான் ஒன்று பச்சை குழந்தை இல்லை, எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு அவங்க கையை ஓங்க, அப்படியே ஈஸ்வரியும் அதிர்ச்சியில் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ஷாக்கிங்கோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தமிழ்ச்செல்வியும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஏதோ இப்போ தான் முதல் முறையாக தன்னோட மூளையை பயன்படுத்தி ஈஸ்வரியோட உண்மையான நேரம் என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?